முதல் சந்திப்பு எபிசோடு 22. தினேஷ் திவ்யாவிற்கு கால் செய்தான். பிளீஸ் திவ்யா, ஆர்த்தி கிட்ட பேசு என்று கவலையுடன் கேட்டான். திவ்யாவும் அவன் நிலையை உணர்ந்து ஆர்த்தி இருந்த ரூமை நோக்கி நடந்தாள். திவ்யா வேகமாக அறைக்குள் வந்தாள். ஹே ஆர்த்தி, என்னடி தினேஷ் கால் பண்றான், நீ அட்டன் கூட பண்ணலையா, என்ன ஆச்சு என்று படபடவென கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்திருந்தாள் ஆர்த்தி. அருகில் சென்று பார்த்த திவ்யா அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை பார்த்ததும், ஆர்த்தி என்னடி ஆச்சு என்று பதற்றமாக அவள் தோளை தொட்டாள். கண் திறந்த ஆர்த்தி திவ்யாவை பார்த்தவுடன் அவளை கட்டி அணைத்துக் கொண்டு கதறி அழ ஆரம்பித்தாள். ஹே, முதல்ல அழாத, என்ன நடந்துச்சு சொல்லு என்று கேட்டாள் திவ்யா. சிறிது நேரம் கழித்து தன்னை சற்று அமைதிப்படுத்தி கொண்ட ஆர்த்தி, திவ்யா, நான் தப்பு பண்ணிட்டேன், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அவனை யாராவது என்னை விட்டு பிரிச்சிருவாங்கன்னு பயமா இருந்துச்சு என்று மீண்டும் கண் கலங்கினாள். தினேஷ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும், அவனிடம் தான் கோபமாக பேசியதையும், போனை கட் செய்ததையும் அவற்றையும் திவ்யாவிடம் கூறினாள். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த திவ்யா ஆர்த்தியின் கையை பிடித்தாள். லூசு, இதுக்காகவா இவ்வளவு அழற? தினேஷ் சொன்னா எவ்வளவு லவ் பண்றான்னு எனக்கு தெரியும், அவன் உன்னை விட்டு போக மாட்டான் என்று ஆறுதல் கூறினாள். ஆனால் ஆர்த்தி மீண்டும், அவன் என் மேல வச்ச நம்பிக்கைய நான் அவன் மேல வைக்கல, அதான் என்னால தாங்க முடியல என்று அழுதாள். திவ்யா சிரித்தபடி, சரி முதல்ல போன் ஆன் பண்ணு என்று சொன்னாள் திவ்யா. ஆர்த்தியும் அமைதியாக போனை ஆன் செய்தாள். போன் ஆன் செய்த அடுத்த நொடியே தினேஷின் கால் திரையில் தோன்றியது. ஆர்த்தி திவ்யாவை பார்த்தாள். திவ்யா புருவத்தை உயர்த்தி, என்ன பார்க்காத, அட்டன் பண்ணு என்று சிரித்தபடி வெளியே சென்றாள். நடுங்கும் கைகளுடன் போனை அட்டன் செய்தாள் ஆர்த்தி. அம்மு என்ற தினேஷின் குரல் கேட்டதும் ஆர்த்தியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. சாரி தினேஷ், நான் தப்பா பேசிட்டேன், பிளீஸ் என்ன மன்னிச்சிடு என்று அழுதபடி கூறினாள். உடனே, ஹே அம்மு, பிளீஸ் அழாத, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல, உன் பயம் எனக்கு புரியுது என்றான் தினேஷ். பிறகு அவன் மெதுவாக சொன்னான். அந்த ஒரு வார்த்தை ஆர்த்தியின் இதயத்தை முழுவதும் அமைதிப்படுத்தியது. நான் உன்னை எப்ப பார்த்தேனோ நீதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் ஆர்த்தியின் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை மலர்ந்தது. இருவரும் பேசிக்கொண்டு இருக்க அதே நேரத்தில் கதவை யாரும் தட்டும் சத்தம் கேட்டது. அம்மு, யாரோ வந்துட்டாங்க போல, நான் அப்புறம் பேசுறேன் என்று சொல்லி போனை கட் செய்தான் தினேஷ். போனை வைத்த ஆர்த்தி கண்ணாடி முன்பு தன்னை இயல்பாக்கி கொண்டாள். பிறகு கதவை திறந்தாள். வெளியே விக்கி நின்றிருந்தான். ஹலோ ஆர்த்தி என்று புன்னகையுடன் சொன்னான். ஹாய் விக்கி, உள்ள வாங்க, திவ்யாவை பார்க்க வந்தீங்களா என்று கேட்டாள் ஆர்த்தி. ஆமா என்று சொல்லிவிட்டு ஒரு நொடி தயங்கினான். தன் மனதினுள், இல்ல உன்னை பக்கதான் வந்தேன் என்று சொல்ல நினைத்தான். ஆனால் அதை சொல்லாமல் அப்படியே நின்று விட்டான். திவ்யா கீழே இருப்பா, ஏதாவது சொல்லணும்னா நான் சொல்லிடுறேன் என்றாள் ஆர்த்தி. இல்ல, வெளியே போயிருந்தேன், அவ ரொம்ப நாளா கேட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் என்று கவரை நீட்டினான். ஓகே, இத இங்க வச்சிருங்க, நான் வந்ததும் நான் சொல்லிடுறேன் என்று சிரித்தாள். விக்கி கவரை மேசையின் மீது வைத்தான். ஆனால் அவன் அங்கிருந்து செல்லவே இல்லை. ஏதோ சொல்ல வேண்டும் போல அமைதியாக நின்றான். அதை கவனித்த ஆர்த்தி, என்ன விக்கி, ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டாள். ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டவன் தைரியத்தை திரட்டிக் கொண்டு, திவ்யாவுக்கும் ரம்யாவுக்கும் ட்ரெஸ் வாங்கினேன், உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் என்று அந்த கவரை நீட்டினான். ஒரு நொடி ஆர்த்திக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஐயோ, எனக்கு எதுக்கு விக்கி, வேண்டாம் என்று மறுத்தாள். விக்கியின் முகம் சற்று வாடியது. அப்போ நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா என்று சோகமாக கேட்டான். அந்த முகத்தை பார்த்த ஆர்த்திக்கு மறுக்க மனம் வரவில்லை. அப்படி இல்ல விக்கி, சரி உங்க ஆசைக்காக வாங்கிக்கிறேன் என்று அந்த கவரை வாங்கி கொண்டாள். அந்த ஒரு நொடி விக்கியின் முகத்தில் மீண்டும் புன்னகை மலர்ந்தது. உன்னை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் போல என்று குறும்பாக சொன்னான் விக்கி. அப்படி எதுவும் இல்ல என்று சிரித்தாள் ஆர்த்தி. எனவே
தேங்க்ஸ் கிஃப்ட வாங்கிட்டதுக்கு, பாய் ஆர்த்தி என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, ரூமுக்கு வெளியே யாரோ ஒளிந்து நின்றிருந்தார். அது ரம்யா. என்ன அண்ணா, கிஃப்ட கொடுத்தீங்களா என்று ஆர்வமாக கேட்டாள். பெருமூச்சை விட்ட விக்கி, கொடுத்துட்டேன், முதல்ல வாங்க மாட்டேன்னு சொன்னான், ஆனா எப்படியோ சமாளிச்சு வாங்க வச்சுட்டேன் என்றான். சூப்பர் அண்ணா என்று சந்தோஷமாக கைத்தட்டினாள் ரம்யா. அடுத்த நொடியே, அண்ணா இப்பவே ப்ரப்போஸ் பண்ண ரெடியா என்று கேட்டாள். என்னது இப்பவே வா என்று பதறினான் விக்கி. ஒரு கிஃப்ட் கொடுக்கவே இவ்வளோ பயந்தேன், ப்ரப்போஸா, கொஞ்ச நாள் போகட்டும் என்றான். உடனே ரம்யா, லவ் வந்துச்சுன்னா சீக்கிரம் சொல்லணும், இல்லனா யாராவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க என்று சிரித்தாள். அந்த வார்த்தை விக்கியின் மனதில் ஒரு சிறிய பயத்தை விதைத்தது. சரி, நான் ஒரு ரொமான்டிக் டின்னர் அரேஞ்ச் பண்றேன், ஆத்திய எப்படி இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வரேன், நீ அன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிரு என்று உறுதியுடன் சொன்னாள் ரம்யா. விக்கி பயமும் நம்பிக்கையும் கலந்த மனதுடன் அமைதியாக தலையசைத்தான். அவன் அங்கிருந்து சென்றதும் ரம்யா தன் போனை எடுத்தாள். ஒரு ரொமான்டிக் டின்னருக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, ஆர்த்தியின் மனதில் ஏற்கனவே ஒருவன் இருக்கிறான் என்று. தொடரும். ஆர்த்தி மற்றும் தினேஷின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.